ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நாள் நான் ஒரு ஃபங்ஷனுக்காக வெளில போயிட்டு வந்ததுனால, நைட்டு வந்து நான் எதுவுமே ப்ரெப் பண்ணாததுனால, இன்னைக்கு காலையில எந்திரிச்சு காய்கறிலாம் கட் பண்ணி, என்ன சமைக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே காய்கறி கட் பண்ணிக்கிட்டே அப்படியே வேலை செஞ்சதுனால, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆழாக்குக்கும் கம்மியா நான் வந்து இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ நெறையா வெஜிடபிள்ஸ் கொஞ்சமா பாஸ்மதி ரைஸ் போட்டு செய்யலாம். அதுவும் வடி பிரியாணி டைப்பில வெஜிடபிள் பிரியாணி செய்யலான்னு நான் இங்க பண்ணிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் இவ்ளோ கம்மி குவான்டிட்டில நான் செஞ்சதே இல்ல. தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் ரைத்தா வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியும் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன் பதட்டம்னு தெரியல. காலையிலேயே கொஞ்சோண்டு பால பொங்க விட்டுட்டேன். இப்ப பாஸ்மதி ரைஸ் நான் கொட்டும்பொழுது கீழ கொஞ்சம் கொட்டிடுச்சு. பார்த்திருந்திருப்பீங்க. இந்த மாரியே ஒரு பதட்டமாவே போயிட்டு இருந்தது. அதுக்கு ஏத்த மாரி பிரியாணிய ஓப்பன் பண்ணும்போது, மேல வந்து குச்சி குச்சா நிக்கல. அப்பவே தெரிஞ்சது மேல வந்து வெந்திருக்கும், நல்லாயிருக்கும் உதிரியா. அடியில ஆனா லைட்டா குழஞ்சிருக்குமோ அப்படின்னு நெனச்சேன் நானு. அதே மாதிரியே மேல ஓரளவுக்கு சமாளிக்கிற மாரி இருந்தது. அடியில கொஞ்சமா குழஞ்சு தான் போச்சு. குழஞ்ச சுட சுட பிரியாணிய ஹாட் பாக்ஸ்ல பேக் பண்ணிடலாம். அப்ப மதியானம் சாப்பிடுறதுக்கு ஓரளவுக்கு குழந்தைக்கு நல்லா இருக்கும்னு நெனச்சேன். அது என்னவோ டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ருசி சூப்பரா இருந்தது. ஆனா அது உதிரி உதிரியா இல்லாததுனால பிரியாணின்னு என்னால ஒத்துக்க முடியல. கொஞ்சம் மனசு வருத்தமா தான் இருந்தது. அச்சச்சோ! இப்படி சொதப்பிட்டோமே குழந்தைக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த மாரி நீங்க ஏதாவது சொதப்பிட்டு குழந்தைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு போய் நம்ம சொதப்பிட்டோமேன்னு தோணியிருக்கா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. சைட் டிஷ்க்கு ரைத்தாவ பேக் பண்ணிட்டு பன்னீர் மஞ்சூரியன் பண்ணலான்னு நான் வந்து பொரிச்சு எடுத்து வச்சிருந்தேன். மஞ்சூரியன் செய்றதுக்குள்ள ஷர்வன் குட்டி கிச்சன்ல வந்துட்டு இப்படியே நல்லா இருக்கு மாம்னு ஒண்ணு டேஸ்ட் பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படியே குடுத்துருங்க. மஞ்சூரியன்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு வேலை மிச்சம்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக் பண்ணிவிட்டு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கெச்சப்பும் கொடுத்துட்டேன். ஸோ ஸ்நாக்ஸ் வேலையும் முடிஞ்சிருச்சு. பஸ் ஸ்நாக்ஸ்க்கு இன்றைக்கி நான் நட்ஸ் பேக் பண்ணல, சாக்கோஸ் கொஞ்சம் இருந்தது, அதை கொடுத்துட்டேன். வீட்டுக்கு வந்தோன்னா நட்ஸும் எக்கும் நான் கொடுக்கணும். பதட்டத்தில் நிறையா சொதப்புனாலும் ஒரு வழியாக நல்லபடியாக ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். நிறைய பேர் அதிக குவான்டிட்டி செய்யும் போது தான் சொதப்புவாங்க. நான் ரொம்ப குறைஞ்ச குவான்டிட்டி செய்யும் போது சொதப்பிட்டேன் போது என்னடா இது அப்படின்ற மாதிரி அவமானமா இருக்க மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே, ஒரு வழியா சமாளிச்சாச்சு. இந்த குர்தா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை ப்ளூல சூப்பராகவே இருக்கு. நல்லா ஒரு வி நெக்ல இந்த மாதிரி இருக்கு. இங்க டீடைலிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டரி அண்ட் சம்கி ஒர்க்ல இருக்கு. செல்ஃப் கலர்லயே இருக்குது. இந்த மாதிரி ஸ்லீவ்லயும் வருது. நல்லா விசாலமா இருக்கு. காட்டன்ல இருக்கு. நல்லா ஃப்ரீயாவே இருக்குன்னு சொல்லலாம். துவச்சு நல்லா யூஸ் பண்ணலாம். நல்லா அடிச்சு துவச்சு ரெகுலராக யூஸ் பண்ண முடியாது. 3 பீஸ் செட்டாக வருது. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர்ல சூப்பர் துப்பட்டாவோட வருது. பெரிய துப்பட்டாவோட வருது. இதெல்லாம் நீங்க போட்டுக்கலாம். இது 3 பீஸ் செட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? பேண்ட்டும் உங்களுக்கு வருது இந்த மாதிரி. நான் இந்த பேண்ட் போடல. இன்னைக்கு வந்து அவசர அவசரமா வெளில கிளம்பிட்டு இருக்கிறதுனால இது எதுவுமே போடாம அப்படியே ஒரு பலாசோ பேண்ட் போட்டுட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் லாங் வீடியோவில் வரும். நான் குட் நியூஸ் என்னன்றது அதில் நான் ஷேர் பண்ண போறேன். அந்த லாங் வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாம பாருங்க. டாடா.